Hello friends, welcome to Asmitha's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா உருளைக்கிழங்குல குருமா எப்படி செய்யறது இட்லி தோசைக்கு அப்படினு பார்க்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வந்து குக்கர்ல போட்டு நல்லா கழுவி ரெண்டா அரிஞ்சு குக்கர்ல போட்டு வேக வச்சு 3 விசில் விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ அது கூட வந்து பாத்தீங்க அப்படினா தக்காளி ஒரு தக்காளி இல்லனா அரை தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, தேங்காய் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து கடாயில் மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டியில் டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னா நாங்கள் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு பொரிஞ்சோன்னையுமே ஸோ பாருங்கள் கடுகு பொரியுது. இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த வெங்காயத்தை போடலாம். மிளகாய் போட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய் 2. ஓகேங்களா? பச்சை மிளகாய் போட்டால் தான் உங்களுக்கு காரம் பிடிக்கும். எவ்வளோதான் நீங்கள் வர மிளகாய் போட்டாலும் மிளகாத்தூள் போட்டாலும் காரம் பிடிக்காது. அதனால் பச்சை மிளகாய் போடுறதா பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ தக்காளியும் போட்டுக்கலாம். ஸோ இது வணங்கிட்டு இருக்கட்டும். ஸோ பாருங்கள் இது வணங்கிட்டு இருக்கட்டும். சில்லில் வச்சு இது வணங்கிட்டு இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு குருமாவுக்கு வேணுங்கிறத கிரேவியை ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மிக்சியில் கடலைப்பருப்பு ஒரு கை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு. ஓகேங்களா? நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எப்போவும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அது கூட தேங்காய் பூ நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு குழம்போட அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பேர் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 மூடி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் நான் அது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டிருக்கேன். பட்டை வந்து சுருள் பட்டை போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பட்டை இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறனால ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிற விழுதோட்டை. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வணங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து சில்லில் வச்சு வணங்கிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த விழுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபைனாக வேணுமோ அந்தளவுக்கு அரைச்சி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த கிரேவியை இதில் ஊற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ இது கூட நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இன்னும் சேர்த்தலை. ஓகே, நீங்கள் அரைக்கும் போது கூட மஞ்சள் தூள் சேர்த்து அரைக்கலாம். இல்லைனா இல்லை இப்போ வேணாலும் போட்டுக்கலாம் மஞ்சள். ஓகேங்களா? அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை 1/4 ஸ்பூன் போனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நல்லா கொதி வரட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ ஹை ஃப்ளேமில் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு உள்ளே போட்டுடலாம். ஓகேங்களா? பாருங்கள் 4 உருளைக்கிழங்கு இருக்குதுங்க. ஸோ இதை நல்லா வந்து நம்ம இப்படி மசிச்சுக்கலாம். ஓகேங்களா? உள்ளே கொட்டிடலாம். ஸோ பாருங்கள் உருளைக்கிழங்கு நம்ம வந்து உள்ளே போட்டுட்டோம். இப்போ நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த கெட்டியான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை இன்னும் போடலை. கருவேப்பிலை அலாசி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போடணும் இல்லைங்களா? ஸோ கொத்தமல்லி தலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.